ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம ஊட்டியில இருந்து கேர்ன் ஹில் எக்கோ டூரிசம் பார்க் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஊட்டியில நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஹிடன் ஸ்பாட்னு சொல்லலாம் கேர்ன் ஹில். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கேர்ன் ஹில் எக்கோ டூரிசம் பார்க் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மஞ்சூர் போற பஸ் எல்லாம் வந்து கேர்ன் ஹில் வழியா தான் போகும்னு சொன்னாங்க. இங்க இருந்து என்ன ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோஸ்ல ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணிக்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் குள்ள பாத்தீங்களா, ஊட்டியில இருந்து சென்னை போற எஸ்சிடிசி பஸ் நின்னுட்டு இருக்குங்க. ஏசி ஸ்லீப்பர். இந்த சைடு பாத்தீங்கன்னா உடன்குடி, தூத்துக்குடி, திருநெல்வேலி பஸ்ஸஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்கு. செங்கோட்டை பஸ் நிக்குது, அதுக்கப்புறம் திருச்சி பஸ், கோயம்புத்தூர் பஸ், பழனி. வெளியே வந்து உங்களுக்கு குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்கு. இந்த குட்டி பஸ் வருது பாருங்க, இதெல்லாம் வந்து ஊட்டிக்குள்ள ஓடுற டவுன் பஸ்ஸஸ்ங்க. ஊட்டிக்குள்ள நிறைய ஊரு இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் போற குட்டி பஸ்ஸஸ், அதெல்லாம் காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ஸஸ். மஞ்சூர் போற பஸ் வந்துச்சுன்னா நம்ம அழகா அதுல போயிட்டு கேர்ன் ஹில் இறங்கலாம். வெயிட் பண்ணுவோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மில்லிக்கோரை அப்படிங்கிற ஜங்ஷன் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. இதுக்கு பக்கத்துல தான் வந்து கேர்ன் ஹில் இருக்கு. சோ டவுன் பஸ்ஸஸ் தவிர பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினி பஸ்ஸஸும் நிறைய ஆப்ரேட் பண்ணுவாங்க ஊட்டி டவுனுக்குள்ள. சோ இன்கேஸ் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு டவுன் பஸ் இல்லாட்டி அப்படியே வெளியே வந்தீங்கன்னா நம்ம பஸ் ஏறணும் தெரியுமா, அந்த ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ் கூட கிடைக்கும். ஓகேவா? சோ நம்ம கேர்ன் ஹில் பாத்தீங்கன்னா ஒரு சோலை பகுதிங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஒரு பியூட்டியே வந்து அது ஒரிஜினாலிட்டியே வந்து இந்த மாதிரி சோலை காடுகள் தான். ஸோ அந்த சோலை காடுகள்ல இருந்து தான் வந்து ஊற்று நீர் எல்லாம் கிளம்பும். அதுக்கப்புறம் நிறைய பயோ ரிசர்வ், நிறைய பல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் வாழ்றது வந்து அந்த மாதிரி சோலை பகுதிக்குள்ளதான். பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டியில அந்த மாதிரி சோலை காடுகளை எல்லாம் பாக்குறதே அபூர்வமா இருக்குங்க. நிறைய வந்து ஊட்டி டவுன் சுத்தி பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் கிராம பகுதிக்குள்ள போனா டீ எஸ்டேட்ஸ், காய்கறி தோட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா அடர்ந்த காட்டு பகுதிகள், சோலை காடுகள்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும் போல இருக்கு. அது மாதிரி ஊட்டி டவுனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு குட்டி பயோ ரிசர்வ் தான் வந்து எக்கோ பார்க் தான் வந்து நம்ம கேர்ன் ஹில் எக்கோ பார்க்குங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். மக்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ் தாங்க அந்த மினி பஸ்ல. நம்ம கேர்ன் ஹில் ரிசோர்ட் ஃபாரஸ்ட் பக்கத்துல வந்தாச்சு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா இங்க சீனரிஸ். ஃபுல்லா வந்து இந்த ஸ்டெப் ஃபார்மிங்ல விவசாயம் பண்ணுவாங்கல்ல, கேரட் அதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க காமிக்கிறேன். மக்களே, இங்க பாத்தீங்களா, சூப்பரா இந்த மலை சரிவுகள் எல்லாம் வந்து கேரட்டு, கேபேஜ், இந்த மலையில விளையிற தோட்டப்பயிர்கள் எல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. கிளைமேட் செம்மையா மூடிட்டு இருக்குங்க. மழை வந்தாலும் வரலாம், அதுக்குள்ள நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான் இங்கிருந்து, ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும். மக்களே, ஊட்டியில விவசாயம் பண்றது பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி தாங்க பண்றாங்க. அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சு தண்ணியை எப்படி பாக்குறாங்க பாருங்க. குட்டி வெல் மாதிரி பண்ணி அதுல தண்ணியை தேக்கி வச்சு அதுல இருந்து மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஓ மை காட், பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க. சான்ஸே இல்லப்பா. மக்களே, இதுதான் கேர்ன் ஹில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. எக்கோ சிஸ்டம் அவேர்னஸ் பார்க். கேர்ன் ஹில் எக்கோ டூரிசம் போட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் த ஹிடன் ட்ரெயில் ஆஃப் ஊட்டி. மக்களே, ஊட்டி டவுனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு செம்மையான ரிசோர்ட் ஃபாரஸ்ட்னா இதுதாங்க. ஸோ நம்ம ஊட்டியில நிறைய சிட்டிக்குள்ள இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன், எக்கோ டூரிசம் பார்க்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், ரோஸ் கார்டன்லாம் பார்த்துட்டு இருப்போம். பட் சீரியஸ்லி ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த கேர்ன் ஹில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க வரணும்.
மக்களே நம்ம கர்னல் ரிசோர்ட் ஃபாரஸ்ட் குள்ள வந்தோடனேவே இந்த மாதிரி குட்டி குட்டி நீர்நிலைகள் வச்சிருக்காங்க, ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இதுல எந்த காரணத்தை கொண்டு வண்டியில கழுவாதீங்க, பிளாஸ்டிக் போடாதீங்க, அது மாசுபடுத்திடாதீங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா, இந்த மாதிரி சோலை காடுகளுக்குள்ளதான் வந்து நிறைய உயிரினங்கள் வந்து வாழும். பறவைகளா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நீராதாரங்கள் தான் வந்து அதுக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாட்டர் சோர்சஸ்ங்க. அதனால வந்து ரொம்பவே பாதுகாப்பா போற்றி பாதுகாக்கிறாங்க. இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்க்கு உண்மையே நன்றி தான் சொல்லணும். ஒரு குட்டி குப்பை கூட பார்க்க முடியாது. இதுக்கு டவுனுக்கு கொஞ்சம் வெளியே தாங்க இருக்கு, ஒரு 10-15 மினிட்ஸ் டிராவலிங் டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். சோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள், நம்ம உதகமண்டலம் பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எல்லாம் வந்து எப்படி திக் ஃபிளாரா அண்ட் ஃபோனான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எப்படி இருக்குன்னா அப்படியே கீழே நிழல் கூட விழலைங்க. இந்த மரங்களை எல்லாம் தாண்டி எங்கேயாவது ஒரு பக்கம் தான் வந்து இந்த சூரிய ஒளி வந்து கீழே படுது. அப்ப எந்த அளவுக்கு வந்து அடர்த்தியான சோலை காடுகளா இருக்கும்னு யோசிச்சு பாத்துக்கணும் மக்களே நீங்க. மக்களே, எக்கோ டூரிசமோட என்ட்ரி டிக்கெட் வாங்குற இடம் இங்கே இருக்குங்க. ஸோ நல்லா பார்க்கிங்கெல்லாம் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, 2 வீலர் 4 வீலருக்கெல்லாம். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஒரு டிப்பிக்கல் ஃபாரஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா ஊட்டியில் இருக்கிற கர்ன் ஹில் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வரணும். அடல்ட்ஸ்க்கு 40 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 20. பார்க்கிங்க்கு ஃபீ இருக்குது 50 ருபீஸ் கார் அண்ட் ஜிப்க்கு, பைக்குக்கு 30, வேனுக்கு 80, கேமராக்கு 200. ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணணுன்னா தனியாக 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மக்களே, கர்ன் ஹில் டூரிசம் சென்டருக்கு 40 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட்டுங்க. ஒரு ஃபுல் ஃபாரஸ்ட், ஒரு ஊட்டி மலை. இந்த விவசாயம் எல்லாம் பண்ணாட்டி இப்படி தான் இருக்குங்க. ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்து, இங்கே பாருங்க கீழே வெயிலே படாமல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. வாவ், ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. ஹேங்கிங் பிரிட்ஜ் டேமேஜ் ஆகிருக்கும், அதனால ஏற வேண்டாம்னு சொன்னாங்க. இது வந்து எக்கோ ஷாப்ஸ், இங்கே இருக்கிற பழங்குடியின மக்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப். இது வந்து பொருள் விளக்க மையம்னு ஏதோ கட்டியிருக்காங்க. மியூசியம் மாதிரி, ஒரு குட்டி மியூசியம். எவ்வளோ பெரிய மரங்கள் பார்த்தீங்களா, ஒன்னியோத்துக்கு இருக்குங்க. ஃபுல்லாக சோலை காடுகளாக இருக்குது. வே டு வாட்ச் டவர், வாட்ச் டவர் வேறு இருக்கும் போல். ஹேங்கிங் பிரிட்ஜ் இந்த சைடு, வாட்ச் டவர் இந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு போய் வாட்ச் டவர் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ டென்ஸாக இருக்குண்ணா, இங்கே பாருங்களா, மரத்தில் கீழே பாசி பிடிக்கிற அளவுக்கு டென்ஸாக இருக்கு. ஐயோ, வேற லெவலில் இருக்குங்க. அழகா ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, சான்ஸே இல்லையா. ஓ, இப்படி இருக்கணுங்க மலைனா. மலையை ஃபுல்லாக நாம் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறோம், டீ எஸ்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேர் வழியில். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலே. இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் தான் மழை பெய்யறப்போ தண்ணியை உறிஞ்சிட்டு மற்ற காலங்களில் சொட்டு சொட்டாக தண்ணியை ரிலீஸ் பண்ணும். அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து வர்ற நதிகளெல்லாம் வந்து பெருநியல் ரிவர்ஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ நம்ம காடுகளை எல்லாம் அழிச்சிட்டதுனால தண்ணீர் பற்றாக்குறை மலை மேலே இருந்து. எவ்வளோ முக்கியம் பாருங்கள் இந்த மாதிரி எக்கோசிஸ்டம் எல்லாம். மலைகள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாயோட முளை மாதிரி நமக்கு அமுதப்பால் கொடுக்குற சுரபி. ஃபாரஸ்ட் உள்ள போக போகத்தான் எவ்வளோ டென்ஸ்னா, ஒரு சொட்டு சூரிய வெளிச்சம் கூட வரலைங்க. இங்க பாருங்க மக்களே, பீக் சம்மர் சீசன்ல எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா, ஊட்டிக்கும் இதுக்கும் வந்து ஒரு 2-3 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்குங்க டெம்பரேச்சர். அந்த அளவுக்கு சில்னஸ் இருக்கு. ஓ மை காட் மக்களே, சான்ஸ் இல்லைங்க. ஐயோ, ஒரு நீலகிரி மலைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கர்ன் ஹில் எக்கோ டூரிசம் பார்க் தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. என்ன பண்றது, ஒரு பெரிய மலையில ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டை மட்டும் எக்கோ டூரிசம் ஃபாரஸ்டா போட்டு இப்படிதான்ப்பா இருந்துச்சு நீலகிரி மலைகள் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஃபார்மை காமிக்கிற மாதிரி இருக்கு. மலைகளை காப்பாற்றணும் மக்களே. ஐ திங்க் அந்த சத்குரு சொல்லுவார் இல்லையா, ட்ரீ பேஸ்ட் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்காதுங்க,
ஃபுல்லா வந்து இந்த மரங்களை வளர்த்தி அதுல குறுமிளகு இதெல்லாம் வளர்த்தி குறுமிளகு ஏலம் இதெல்லாம் வந்து விளைவிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஊர் ஹில்ஸும் இருக்கணும். வால்பாறை, கொடைக்கானல், ஊட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மரங்களில் வளர செடி கொடிகள், குறுமிளகு, கீழே அந்த நிழல்ல வளையிற ஏலம் இதெல்லாம் விளைவிச்சாங்கன்னா தான் வந்து மலைகளை காப்பாற்ற முடியும். இயற்கை வளங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கர்ன்ஹில் எக்கோ டூரிசம் பார்க் அதில் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளுங்க. மக்களே அழகா ஹேங்கிங் பிரிட்ஜில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மரம் பாருங்களா! ஒவ்வொரு மரமும் எப்பா சாமி ஒரு 200-300 அடி இருக்கும் போல் இருக்குங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல, நல்லா நிழலா இருக்கு. அதனால இந்த பாசனம் பிடிச்சி இதான் டேமேஜ் ஆயிடுது ஈஸியா. வுட்டு தானே, அதனால ஈஸியா டேமேஜ் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பைன் ஃபாரஸ்ட் எல்லாம் விட இது இன்னுமே வந்து சூப்பரா இருக்கு. பைன் ஃபாரஸ்ட்ல ஃபுல்லா பைன் ட்ரீஸா இருக்கும். இங்க வந்து சோலை காடுகள்ல விளையிற நிறைய மரங்கள் இருக்கு, வளர்ற நிறைய மரங்கள். இங்க பாருங்க எவ்வளவு நிழல் இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க மரத்திலேயே அந்த இது பிடிச்சிருக்கு பாருங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இங்கிலீஷ்ல. பா சாமி, இதுதாங்க உண்மையான எக்கோ சிஸ்டம், மலையோட எக்கோ சிஸ்டம். இங்க பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி தான் இருக்கும் மக்களை. ஸ்பாஞ்சு மாதிரி காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? ஸ்பாஞ்சு மாதிரி இது உள்ள இழுத்து வச்சுக்கும் தண்ணிய, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா ரிலீஸ் பண்ணும். ஜீசஸ் காட். மக்களே ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்துட்டு வாட்ச் டவர் பார்க்க போகிறோம். வாட்ச் டவர் மேலிருந்து எக்கோ டூரிசம் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு 800 மீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். சாயங்காலம் 5:30-6 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஓரளவுக்கு நீங்கள் 3 மணி போல் வந்துட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகேவா மக்களே? இங்கே பார்த்தீங்களா, ஒரு மரத்தில் இந்த பகுதி எவ்வளோ சில்னஸாக இருந்தா இந்த அளவுக்கு வந்து இந்த பாசி வளர்ந்துருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கு. டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. எல்லா மரங்கள்லயும் அந்த மாதிரி தாங்க வளர்ந்துருக்கு. ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்போ மக்களே நம்ம வாட்ச் டவர் ரீச் ஆயாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ். இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வந்து க்ளோஸ்டு. இங்க இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா பாசி படுந்து எப்படி ஸ்பாஞ்ச் உருவாயிருக்கு பாருங்க மக்களே. கொஞ்சம் கூட வெயில் கீழே படலீங்க. மக்கா மக்கா எவ்வளோ பெரிய மரம், அத்தனை கிளைகள்லயும் பாசி படிஞ்சிருக்கு மக்களே. கம்மால மேற்கு தொடர்ச்சி மலையோட ரியாலிட்டி இதுதான் மக்களே. ஒரிஜினல் மேற்கு தொடர்ச்சி மலையோட எக்கோ சிஸ்டம். மக்களே வாட்ச் டவர் மேல இருந்து பார்க்குற வியூ பாருங்க. Oh my god. மக்களே வாட்ச் டவரோட டாப்ல இருக்கோங்க. வாவ், எப்படி அழகா பனி படர்ந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. ஓ மை காட். இந்த பக்கம் ஃபுல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட், விதவிதமான மரங்கள் இருக்குங்க. பா எவ்வளவு அடர்த்தியான ஃபாரஸ்ட் ஏரியா, சான்ஸே இல்லை. நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸை இப்படி வச்சிருக்கணுங்க. அநியாயத்துக்கு இங்க பாருங்க, இங்க இருக்கிற எக்கோ சிஸ்டம் எப்படி இருக்கு, அப்படியே பின்னாடி நம்ம பாக்குற அந்த வயல்வெளிகள் மாதிரி ஆயிருது. அது எப்படி இருக்கு பாருங்க. மரங்கள் இருந்தாதான் மலைக்கு அழகு, என்ன சொல்றீங்க? அண்ட் எக்கோ சிஸ்டமும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி அடர்த்தி இருந்தா தான். கீழே இந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் வளர்த்துறது எவ்வளவு கஷ்டம். பட் நம்ம மலைகள்ல இருக்கிற ஃபாரஸ்டையாவது காப்பாற்றணும். மினிமம் மரங்களுக்குள்ள விளையிற மாதிரியான பயிர்களை நாம விளைவிக்கணும்.
பார்க்கலாம். நம்ம மக்களுக்கு ஞானோதயம் வந்து அந்த மாதிரி மாறினாங்கன்னா நல்லா இருக்கும். கேரளால இந்த மாதிரி நாம பிளெயின்ஸ் மலை மேல விவசாயம் செய்யறத பார்க்கவே முடியாதுங்க. எல்லாமே அவங்க மலை பயிர்கள் தான் விளைவிப்பாங்க. அதாவது மரங்களுக்குள்ள விளையிற பயிர்கள் தான் வளர்ந்துருக்கும். நீங்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், வயநாடுல கூட கொஞ்சம் டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ரொம்ப மினிமலா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க இடுக்கியெல்லாம் போங்க, மூணாறு பக்கம் கொஞ்சம் டீ எஸ்டேட்ஸ் இருக்கும். அதை தாண்டி போயிட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த குறுமிளகு, ஏலம் இதெல்லாம் தான் விளைவிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாமளும் அந்த மாதிரி பயிர்களுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இருக்கிற எக்கோ சிஸ்டத்துக்கும் அப்படியே பின்னாடி இருக்கிற எக்கோ சிஸ்டத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. மலையே மொட்டையா இருக்குல்ல, அப்படியே இங்க பாருங்க எந்த அளவுக்கு டென்ஸா இருக்குன்னு. ஏதாவது கேப் தெரியுதா? அப்படியே ஒரு கிரீன் கேப் போட்டுட்ட மாதிரி இருக்குல்ல மலைகள். தி ரியல் நீலகிரி மலைகளோட வைப்ஸ் இதுதான் மக்களே. வாட்ச் டவர்ல இருந்து சாம பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்துட்டு கிளம்பியாச்சு மக்களே. ஆஹா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் காடுனா. விலங்குகள் எல்லாம் எதுவும் இருக்குமான்னு தெரியல. இந்த அளவுக்கு அடர்த்தியான காடுகள் இருந்தா தானே விலங்குகள் கூட இருக்கும். நம்ம மட்டுமே மலையில வாழ முடியுமா? எல்லா உயிரினங்களுக்கும் ஆன ஒரு இடம் தானே மலைப்பகுதிகள். இந்த மாதிரி அடர்த்தியான காடுகள் இருந்தாதான் வனவிலங்குகள் ஜீவிக்க முடியும். என்ன சொல்றீங்க? மக்களே, நல்லா வெயில் அடிக்கும் போது கூட ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோட உண்மையான ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இங்க பாருங்களா, ஒளி கீற்றுகள் மட்டும் தாங்க இந்த மரங்களை தாண்டி வர முடியும். இந்த மாதிரியான ஒரு சீதோஷ்ண நிலையில தான் வந்து குறுமிளகள்ல நல்லா விளையும்பாங்க. அதாவது மரங்கள் மேலேயே கொடியா படர்ந்துட்டு இந்த வர்ற குட்டியோண்டு சூரிய ஒளியிலேயே வந்து அது நல்லா விளையும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் அதுக்கு உகந்தது. ஸோ பாருங்க, ஊட்டி மலை மேல உகந்த சாகுபடினா அதெல்லாம் வந்து குறுமிளகு, ஏலம், இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் மக்களே. எப்படி வந்து நம்ம ஊருக்காரங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், ரேடிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே ஃபாரஸ்ட்டை மொட்டையாக்கி இப்போ நாம அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ கீழே பிளெயின்ஸ்ல பண்ற மாதிரி. இங்க பாருங்க, இந்த மாதிரி மலைச்சரிவுகள்ல மரங்களை எல்லாம் வெட்டிட்டு நாம கேரட் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனா என்ன செய்யலாம்னா, இதே மாதிரி மரங்களை வச்சு இந்த கிளைகளை மட்டும் வெட்டி விட்டு ஒரு அளவுக்கு ஹைட்டுக்கு நம்ம குறுமிளகை படர விடலாம். ஸோ ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை மாதிரியான பிளேசஸ்ல டீ, காஃபி எஸ்டேட் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, அது மரங்களுக்குள்ளதான் வளரும் காஃபி செடி. பட் ஆனா டீ எஸ்டேட்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டா மலையவே மொட்டையாக்கிடுறோம். அது எக்கோ சிஸ்டம்க்கு எவ்வளவு பாதிப்பு தரும். மக்கள் அதை உணர்ந்து வாழ்வாதாரத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறுமிளகு வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து வருமானம் நல்லா வரும் வாழ்வாதாரத்துக்கு. ஸோ அப்புறமும் ஏன் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையாம இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஊட்டி, வால்பாறை, கொடைக்கானல் சைடு இருக்கிற மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஏன் நாம வந்து டீ எஸ்டேட்ஸ்ல இருந்து குறுமிளகு அந்த மாதிரி மரங்களை நட்டி அதுல கொடியா வளர்ற குறுமிளகு மாதிரியான பயிர்களை எல்லாம் நடவு செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பதிவிடுங்க மக்களே. ஊட்டி டவுனுக்குள்ள வெயில் அடிக்கும் போது லைட்டா நமக்கு வேர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. பட் இந்த மாதிரியான கிளைமேட்டிக் நான் ஒரு சம்மர் சீசன்ல இங்க இருக்கேன், ஓகேவா. உள்ள எக்கோ டூரிசம் பார்க்குள்ள வந்துனேவே செம்ம சில்லுன்னு இருக்கு. இந்த இதெல்லாம் போட்டு ஓவர் கோட் எல்லாம் போட்டு வந்தாதான் வந்து அந்த சில்னஸை தாக்கு பிடிக்க முடியுது. அப்போ எவ்வளவு சீதோஷ நிலை டிஃபரன்ஸை இந்த ஃபாரஸ்ட் கொண்டு வருதுன்னு பாருங்க மக்களே. இதெல்லாம் நாம வந்து டிவியில பார்த்துருப்போம், சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள் பேசுறத பார்த்துருப்போம். பட் நேர்ல வந்து நான் அதை ஃபீல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். தியரியா இல்லை, ப்ராக்டிக்கலா எந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ஸ் எல்லாம்
ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க, ஏதாவது மண்ணு தெரியுதா? ஃபுல்லா வந்து இந்த பாசி தான் முளைச்சிருக்கு, மரங்கள்ல மண்ணுல எல்லாத்துலயுமே. அதனாலதான் அப்படி சொல்றாங்க போல. ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிட்டு அது அப்படியே இயர் ஃபுல்லா கொடுக்கும்னு. மழை பெய்யறப்போ உறிஞ்சி வச்சுக்கும். முக்கியமா மான்சூன் சீசன்ல நல்லா உறிஞ்சி வச்சுக்கிட்டு அந்த ஈரப்பதத்தை வருஷம் ஃபுல்லா அது வெளியிட்டு இருக்கும், அடுத்த மழை வர வரைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது மேற்கு தொடர்ச்சி மலையோட எக்கோசிஸ்டம். அதை நாம இயல்பு நிலைக்கு கொண்டு வரணுங்க பெருமளவு. இந்த மாதிரி ஒரு குட்டி ஐலாண்டு மாதிரி ஒரு எக்கோ டூரிசம் பார்க்க வச்சுட்டு ஒரு காலத்துல நாம இந்த மாதிரி தான்ப்பா நம்ம ஃபாரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இது. எந்த அளவுக்கு கொடுமை பாருங்க. என்ன செய்யறது மக்களே, நான் சொன்னா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களா, உடைஞ்ச ஒரு மரங்க. அந்த மரத்துல பாத்தீங்களா எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. இந்த அமுத்தி பார்த்தாவே தெரியும், வெல்வெட்டு மாதிரி இருக்குங்க. அமுத்துனா அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அமுங்கிறது தெரியுதா? எவ்வளவு பவர்ஃபுல். நிலத்துல பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்ச் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. மக்களே, உண்மையான நேச்சர் ரசிக்கிறவங்களா இருந்தா இது வந்து ஒரு சொர்க்க பூமிங்க. இங்க பாருங்களா, மஷ்ரூம்ஸ். சில மஷ்ரூம்ஸ் வந்து எடிபிள்ங்க, சில மஷ்ரூம்ஸ் வந்து பாய்ஸ்னஸ். இது எந்த மாதிரி மஷ்ரூம்ஸ்னு தெரியல. மக்களே பாருங்க, மழை காலத்துல நம்ம ஊர்ல மஷ்ரூம்ஸ் முளைக்கும். ஒரு பீக் சம்மர்ல இந்த மாதிரி எக்கோசிஸ்டம் இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட எக்கோசிஸ்டம் மக்களே, மேற்கு தொடர்ச்சி மலைகளோட எக்கோசிஸ்டம். அதை நாம எவ்வளவு காப்பாத்தணுங்க. இங்க பாருங்க, இந்த உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா வந்து நம்ம கீழே மண்ணே தெரியாது மக்களே. நான் எதையுமே மிகப்படுத்தி சொல்லல, இருக்கிறத அப்படியே காமிக்கிறேன். நம்ம மொத்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் பாதுகாக்கப்பட்ட ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிச்சு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மறுபடியும் திரும்பி இயல்பு நிலைக்கு கொண்டு வரணுங்க மக்களே. இங்க பாத்தீங்களா, இதுதாங்க அந்த ஸ்பாஞ்சு. இங்க தெரியுதா, ஈரத்தன்மை தெரியுதா? மேல பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த மாதிரி முளைச்சிருக்கா, இப்படியே நிலத்துல முளைச்சிருக்கு. இது இப்படிதான் இருக்கும், ஓகேவா? மேல பாக்குறதுக்கு அந்த பலாப்பழத்தோட மேல் தோல் மாதிரி இருக்குங்க, ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கா. இது அப்படியே வந்து உள்ளுக்குள்ள ஈரப்பதத்தை தண்ணியே உள்வாங்கி வச்சுக்கும். இங்க பாருங்க எவ்வளவு ஈரத்தன்மை இருக்கு பாருங்க. அப்படியே மழை இல்லாத சமயத்துல அந்த அந்த நிலத்துல இருக்கிற தண்ணிய அப்படியே நமக்கு ஓடைகளுக்கும் நீரூற்றுகளுக்கும் இது அனுப்புற வேலை தான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் பண்ற வேலை. ஸோ இப்போ சொல்லுங்க, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளை காப்பாற்றணுமா, இயல்பு நிலைக்கு கொண்டு வரணுமா வேண்டாமா? மேலே ஃபுல்லா இந்த ஸ்பாஞ்சு தான் இருக்கு. நம்ம சமூக ஆர்வலர்கள் டிவியில சொல்றது, நியூஸ்ல சொல்றது, ஆர்டிகல்ஸ்ல சொல்றதெல்லாம் இந்த எக்கோசிஸ்டத்தை தான் மக்களே. இப்பெல்லாம் இப்படி அப்படியே சமூக அக்கறை இருக்கிற கருத்துக்களை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பூமர் அங்கிள்ன்ட்டுருவாங்க. இல்லை இவன் என்னடா சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கா, அப்படியே உலகத்தை மாத்தி அமைச்சிட போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. பட் இதோட முக்கியத்துவம் வந்து தெரியறது இல்லை. நம்ம தண்ணிக்கு கீழே எவ்வளவு கஷ்டப்படுறோம். இயற்கையா வந்த தண்ணி நமக்கு இப்போ பாட்டில்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு, கேன்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? நாம மலைகள், நம்ம முளைகள், நம்ம நீராதாரத்துக்கான முளைங்க, அமுத சுரபி சுரக்கிற முளைகள், அதை நம்ம காப்பாத்தினாதான் கீழே நமக்கு பியூர் வாட்டர் வரும். நாளைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். சொல்லறத சொல்லிட்டேன், அதுக்கு மேல என்னமோ செய்யுங்கடா அப்படின்னு பழனி பாபா ஒரு வீடியோல சொல்லுவாரு. அந்த மாதிரி தாங்க இருக்கு. சொல்றத நானும் எப்பா கணேஷா சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எதை வந்து எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறது நல்லதுதான், சரியா? நம்ம மறுபடியும் மெயின் ஏரியாக்கு வந்தாச்சு மக்களே. எவ்வளவு பெரிய பெரிய மரங்கள் பாத்தீங்களா? இங்க பாருங்களா, மலைக்கு விழுந்தா இதையெல்லாம் அப்படியே கட் பண்ணி சாமில் காமிச்சிருவாங்க போல. எத்தனை வருஷங்கள், எவ்வளவு 100 வருஷங்கள் ஆயிருக்கும்ல இந்த மாதிரி ஒரு மரமா வளர்றதுக்கு. முக்கா நாம ஈஸியா வெட்டிடுறோம். மெயின் ஏரியா வந்தாச்சு மக்களே. கர்ன்ஹில் எக்கோ டூரிசம் பார்க்குள்ள ஸ்டாஃப்ஸ்க்கான காட்டேஜஸ் இருக்குங்க. கியூட்டா இருக்குல்ல? நல்லா சூப்பரா ஒரு கார்டன் நம்ம இப்ப பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க.
இதுக்கு கேர்ன் ஹில் எதுக்கு தெரியுமா பேர் வந்துச்சு? நேம் derived from a cairn or piled stones இருக்குல்ல, prehistoric burial site of the tribals found at the highest point of the reserve, the old cypress plantation in the Nilgiris. This is one of the very few surviving original works as enjoyed by the Britishers. அங்க நீல்கிரி லங்கூர், ஜெயின்ட் ஸ்குரில், பார்க்கிங் டியர் இதெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட்ல இருந்திருக்கு. பாருங்க பிரிட்டிஷர்ஸ் இருந்த காலத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு. மக்களே, நம்ம கொடைக்கானல்ல கோக்கஸ் வாக்குன்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அதுவும் அப்படிதான். பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க காலையில எந்திரிச்சு ஜம்முன்னு வியூ பார்த்துட்டு நடக்கிறதுக்காக பண்ணி வச்சது. அதே மாதிரி தான் இதுவும் கேர்ன் ஹில் ஃபாரஸ்ட். அப்படியே செம்ம ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எக்கோசிஸ்டம் பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க ஊட்டியில். இந்த டைம் தான் வந்து சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஏரியா இருக்குன்னு பார்க்கும்போது இது மாட்டுச்சு. சரி, டவுனுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 10 minutes ட்ராவல் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணலாங்க. 1/2 hour to 1 hour. பெருசாக சுற்றி பார்க்குறக்கெல்லாம் எதுவும் இல்லை. அழகாக ஒரு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோட எக்கோசிஸ்டமை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வாட்ச் டவர் போய் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு திரும்பி கிளம்பிட வேண்டியது தான். மக்களே, நம்ம கேர்ன் ஹில்ஸ் எக்கோ அவேர்னஸ் சென்டர் பார்த்துட்டு வந்தாச்சுங்க வெளியே. ஸோ 5 o'clock 5:30 6 வந்துருங்க. உங்களுக்கு ஈவினிங் டைம் வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு கிளைமேட்டு. ஸோ இங்கேருந்து இப்போ நாம டவுனுக்குள்ளே போகணும். பஸ் கிடைக்கும், இல்லாட்டி ஏதாவது லிஃப்ட் வாங்கி போயிட வேண்டியது தான். அங்கே போவோம். மக்களே, நம்ம கேர்ன்ஹில் இருந்து ஆல்மோஸ்ட் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஸோ கேர்ன்ஹில்ல இருந்து ஒரு 100 meters நடந்து வந்தீங்கன்னா போதும். ஃபாரஸ்ட் எக்கோ டூரிசம் பார்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷன்ல இருந்து மஞ்சூர் சைடுல இருந்து வர பஸ், ஹிரிய சீகை, கிண்ணக்கோரை பஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து மஞ்சூர் வந்துட்டு மஞ்சூர்ல இருந்து கைகாட்டின்னு நினைக்கிறேன், கைகாட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு, அதெல்லாம் தாண்டி நம்ம கேர்ன்ஹில் ஜங்ஷன் வழியா தாங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வரும். ஸோ அந்த பஸ்ஸஸ்ல நீங்க ஏறிட்டு சூப்பரா வந்து ஊட்டி நகரத்தோட கிராமப்புறங்கள் வெளிப்புறங்கள் எல்லாம் ரசிச்சுட்டே நீங்க ஒரு 10-15 minutesல நீங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிரலாங்க. உண்மையிலேயே வந்து கேர்ன்ஹில் எல்லாம் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். ஒரு சோலைக்காடுகள் எப்படி இருக்குங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். மக்களே, நம்ம கேர்ன்ஹில் எக்கோ டூரிசம் பார்க் பார்த்துட்டு மறுபடியும் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஊட்டியில. நிறைய பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் எல்லாம் பார்த்துருப்போம். பட் உண்மையான ஃபாரஸ்ட் ஏரியா இயற்கையா எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு பார்த்தாச்சு கேர்ன்ஹில் எக்கோ டூரிசம் பார்க்ல. மக்களே, நம்ம கேர்ன்ஹில் எக்கோ டூரிசம் பார்க் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போயிட்டு வரது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ் தான். மஞ்சூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கர்ன்ஹில் வழியா தான் போகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு 1 or 2 hours நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். மஞ்சூர் எல்லாம் போனீங்கன்னா மஞ்சூர் போற சைடு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் மக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.